எவ்ரிஒன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிக் அப்பாலஜி. நேற்று வந்து ஒரு டீசெண்டான வீடியோ என்னால் வந்து மேக் பண்ண முடியல, பிகாஸ் டைம் கன்ஸ்டன்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்து இன்னைக்கு இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான ஒரு பிக்கஸ்ட் ரீசனே வந்து நேற்று அந்த டைம் கன்ஸ்டன்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரமில் நிறைய ஃபேமஸான கோவில்கள் இருக்கும்போது அங்கே வந்து ஃபேமஸான ஒரு மடம் இருக்குது, காஞ்சி மடம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், ஓகேங்களா. அவர் வந்து இப்போது மறைந்தவர் அவர். ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறு தெய்வத்துள் தெய்வம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமா வந்து நடந்தது. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான விச் மீன்ஸ் ஒரு ஆடியன்ஸாக போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. ஸோ என்ன தான் இருக்குது, டிஃப்ரெண்ட்டான ஒரு 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 எப்படி சொல்கிறது, சரி ஓகே, எப்பயுமே இந்த மூவி அந்த மாதிரி நிறைய என்டர்டெயின்மெண்ட் சொல்லும்போது டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமா இருக்கே, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நாங்கள் வந்து போயிருந்தோம். எனக்கு வந்து ஒருத்தர் கூப்பிட்டும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த ட்ராமா ஸ்டார்ட் ஆகும்போது இட் இஸ் பியூர்லி எல்லோருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டிசம் அந்த மாதிரி இருக்குது. பட் பெரியவா அப்படிங்கிற அவருடைய சித்தாந்தம், கொள்கை, அப்புறம் அவருடைய கொள்கைகள், அவருடைய கோட்பாடுகள் எல்லாமே வந்து சுற்றி எங்கே வருது அப்படின்னா யூனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நிற்குது. ஸோ அதை பற்றி தான் அவர் வந்து நேற்று பேசியிருந்தார். யூனிஃபார்மிட்டி இருக்கக்கூடாது, யூனிட்டி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து பேசியிருந்தார். என்னெல்லாம் அவர் அந்த ட்ராமாவில் நடந்தது அப்படின்னு சொல்லி சில கீ பாயிண்ட்ஸை நான் வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன். அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து பேச போகிறேன். இந்த விஷயம் பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதும் இந்த வீடியோ கடைசியில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 13 வயசு பையன், ஓகேங்களா. ஸோ அவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து காஞ்சி மடம் வந்து போயிட்டு வர்றாரு, 5 நாள் அங்கே ஸ்டே பண்ணிட்டு வர்றாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்குது, அந்த காஞ்சி மடம் மேலே ஒரு ஆஸ்பிரேஷன், ஒரு இன்ஸ்பிரேஷன், அதெல்லாம் அவர் வந்து இருந்துகிட்டே இருக்குது. இன்னமும் அவர் அது வந்து பண்ணிகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது அந்த டைமில் அப்போ இருந்த காஞ்சிபுரத்தில் இருந்த மடத்தில் பெரியவர்கள் வந்து தவறிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கும்போதே ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ அவரும் வந்து அடுத்த 5 நாள் டு 10 நாளில் அவரும் தவறிடுறாரு. ஸோ 2 பேருமே தவறணும்னு யாரை போடுறது அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஷாக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 13 வயசு பையனாக போயிட்டு வந்தார் பார்த்தீங்களா, அவரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க காஞ்சிபுரத்துடைய பெரியவா, ஓகேங்களா. ஸோ அவர் வந்து மடத்துடைய பீடாதிபதி. அவர் வந்து பொறுப்பு ஏற்றுக்கும் போது அவருடைய வயசு 13 தான். ஸோ 13 வயசு அவர் வந்து பொறுப்பேற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 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 கான்வர்சேஷன் இருந்தது. ஸோ அந்த கான்வர்சேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்ட் ஸ்டோரி என்னென்னா, இப்போது ஒருத்தர் வந்து கேட்குறாரு, உங்களுக்கெல்லாம் என்ன தெரிஞ்சிட போகுது, இவ்வளோ பெரிய மடத்தெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க, இதில் இருக்கிற விஷயங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவர் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே என்ன விஷயம் சொன்னார், கீழே வந்து எறும்பு வந்து 1 by 1 போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கிட்டேருந்து நான் வந்து சில பாடங்களை கற்றுக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து குருவிகளுடைய கூண்டை காமிச்சு, அந்த கூண்டை யார் கட்டியிருப்பாங்க, அதுக்கான எஜுகேஷன் அதுக்கிட்ட இருக்காது, பட் அதை கட்டுறதுக்கான அந்த ஒரு விஷயம் அதுக்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை நான் கற்றுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி, அதுக்கப்புறம் வந்து இவருக்கும் அந்த எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஸ்டாண்டை வந்து எடுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பெரியவாக வராரு அப்படின்னும் போது முக்கியமாக இந்த விஷயம் நான் பேசுறதுக்கான ஒரு மெயின் ரீசனு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கை வரலாறுல கிறிஸ்டியானிட்டியும் இருக்குது, முஸ்லீம் மதமும் இருக்குது அப்படின்னு சொன்னால் எத்தனை பேரால் நம்ப முடியும்? ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குமே அவர் சொல்கிற விஷயம் யூனிட்டி தான் எப்பயுமே. எந்த மதத்தில் வேணால் இருந்துக்கோங்க, அந்த மதத்துடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாமே வந்து நல்ல விஷயங்களாக தான் இருக்கும் அப்படிங்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்பின ஒரு பர்சன் தான் காஞ்சி பெரியவா அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முஸ்லீம் யூனிட்டி பற்றி ஒரு விஷயம். ஸோ அவருடைய வாழ்க்கை டைமில் கும்பகோணத்தில் மகாமகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். ஸோ அதுக்கு அவர் போயிட்டு வந்துக்கும்போது சீடர்கிட்ட கேட்குறாரு, அங்கே அன்னைக்கு இந்த முஸ்லீம்ஸ்லாம் வந்து சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்களே பாத்தியா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சீடர்கள்லாம் வந்து ஆமாம் பார்த்தேன், என்னன்னு தெரியல அப்படின்னு அவங்களாம் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களாம் வரும்போது அவங்ககிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து தண்ணி கொடுத்துன்னு ஃபுட் ப்ரொவைட் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும்போது அந்த முஸ்லீம்ஸ் சிலர்லாம் வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க, மகாமகம் அப்படின்னும் போதே வந்து நிறைய மக்கள்லாம் கூடுற ஒரு இடமா இருக்கும், அங்கே அசம்பாவிதம் எதுவும் நடந்துடக்கூடாது, அந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காமல் இருக்க நாங்கள் ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணோம், அதே மாதிரி ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணி நல்லா இதுவாக பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு சேவையாக பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ரொம்பவே வந்து ஹாப்பி ஆகிடுறாரு.
பெரியவா. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு அவார்டை கொடுத்து, நான் நீங்களுடைய எப்பயுமே வந்து ஒரு கூட்டம் கூடனா அவங்க எப்படி கலவரம் உண்டாக்கலாம்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் யோசிப்பாங்க. அதுக்கு மத்தியில் நீங்கள் வந்து இந்த மாதிரி யோசிச்சது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து அப்படின்ற மாதிரி முஸ்லீம் மதத்தில் இருக்கிறவங்களையும் வந்து அவர் வந்து பாராட்டின விஷயங்களும் வந்து அவரோட வாழ்க்கை வரலாறுல இருக்குது அப்படிங்கிறது நேற்று அந்த ட்ராமா பார்க்கும்போது எனக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி. ஸோ இந்த ஈக்குவாலிட்டி அப்படின்னு வரும்போது எல்லாருமே ஒன்று தான், உனக்கு மேலே நான் எனக்கு மேலே நீ அப்படின்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து உட்காந்துருக்காரு. ஸோ அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வராரு, ஒரு ஏழையான ஒரு பெண்மணி, ஓகேங்களா, வயதான ஒரு பெண்மணி, ஏழையான ஒரு பெண்மணி வராங்க. அவங்க வந்து இந்த மாதிரி என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும், என்கிட்ட காசே இல்லை அப்படின்னு கேட்கும்போது, அப்படியா சரி ஓகே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வராரு, அவர் வந்து மைசூர்லேருந்து வராரு, மிகப்பெரிய ஒரு கூடையில் கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்துகிட்டு வராரு. கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு, பெரியவர்கிட்ட கொடுத்துட்டு, நான் உங்களோட ஆசீர்வாதத்தினால இந்த அளவுக்கு நான் வளர்ந்து வந்தேன், மடத்துக்கு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன், அதனால் என் காணிக்கையை ஏற்றுக்கோங்க அப்படின்போது, இல்லை இதுதான் காணிக்கையா, சரி ஓகே நீ என்ன பண்ணு, இதை வந்து அந்த பெண்மணிக்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் அந்த கல்யாணத்துக்கு கேட்டு வந்தாங்க பார்த்தியா, அவங்ககிட்ட வந்து கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவரும் வந்து எதுவுமே மறுவார்த்தை பேசாமல் எடுத்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்மணி அவ்வளோ ஃபுல்லாக கட்டுக்கட்டாக பணத்தை பார்த்துட்டு, இவ்வளோ பணம் எனக்கு தேவையில்லை, என் பொண்ணோட கல்யாணத்துக்கு கொஞ்சோண்டு பணம் இருந்தால் போதும், மீதிலாம் எனக்கு வேண்டாம், நீங்கள் மடத்துக்கு செலவு வச்சுக்கோ அப்படிங்கும்போது, அதெல்லாம் இல்லை, நீ வர நேரத்தில் இந்த பணமும் இங்கே வரணும்னு இருந்திருக்கு பார்த்தியா, அதனால் இது உனக்கு தான் சேரும், உண்டு தான் இது, நீ வந்து கல்யாணத்தை கிராண்டாக பண்ணாமல் சிம்பிளாக பண்ணிவிட்டு இது உன் பொண்ணு பேரில் டெபாசிட் போட்டு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அன்றைக்கே அவர் வந்து அறிவுரை கொண்ட மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவங்க ரெண்டு பேருமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சீடர்கிட்ட அவர் வந்து சொல்கிறாரு, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்கிட்ட இருக்கிற பணத்தை மடத்தில் எடுத்துன்னு வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் எடுத்துன்னு வர்றாரு. அந்த பணத்தை ஒருத்தர்கிட்ட கொடுத்தா, இவ்வளோ பணம் எனக்கு வேணாம், எனக்கு போதுமானது இவ்வளோ தான், மீதி நீங்களே வச்சுக்கோன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே நான் பெரியவா இல்லை, இவங்க ரெண்டு பேர் தான் பெரியவா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிப்பார். ரொம்பவே அழகாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேரேஜுக்கு மணி தர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இப்போ ரீசெண்டாக நான் அவங்ககிட்ட சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அப்போ மட்டும் இல்லை இப்போ வரைக்கும் மேரேஜுக்கு ஹெல்ப் அப்படின்னு போய் கேட்டால் அவங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயமே இல்லை. அந்த அளவுக்கு மணி கொடுக்குற ஒரு ஹெல்ப் பண்ணுற டெண்டன்சி அப்படிங்கிறது வந்து அந்த மரத்தில் காலங்காலமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெத்தலை பாக்கு கதை ஒன்று சொல்லியிருந்தேன், ரொம்பவே அது அழகாக இருந்தது. ஒரு பையன் வருவோம், ஓகேங்களா. ஸோ வந்து நீ என்னப்பா படிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து பாட்னி படிக்கிறேன், தாவரவியல். ஓ தாவரவியல்னா பாட்னியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இந்த வெத்தலை பாக்கு இருக்குல்ல, வெத்தலைக்கு ஏன் வெத்தலைன்னு பேர் வந்து சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் வந்து அந்த பையன் பாட்னி படிக்கிற பையன் வந்து தெரியல சுவாமிகள் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெத்து இலை வெத்தலை, அதனால பேர் வெத்தலை, இதனால இது வேறு எதுக்கும் பிரயோஜனம் இருக்காது, வெத்து இலை அதனால வெத்தலை அப்படின்ட்டு பேர் வந்துச்சு அப்படிங்கிறாரு. சரி ஏன் பாக்கு வைக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, இது வந்து வெத்தா ஒரு ஈரப்பதமாக இருக்கிற ஒன்று, இது இன்னொரு பக்கம் வந்து நல்லா காஞ்சி போய் ட்ரையாக இருக்கிற பாக்கு. ஸோ ஈரப்பதமும் ட்ரையும் ரெண்டுமே சேர்ந்தால் எந்த அளவுக்கு இருக்குன்ற அந்த ஒரு சிம்பிள் ஆஃப் ஈக்குவாலிட்டிக்காக தான் இந்த வெத்தலை பாக்கு விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி அவர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்ஷன் பற்றி ஒரு லேடி வந்து எனக்கு பென்ஷன் வேணும், நீங்கள் தான் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, இவர் கேட்பார், நீ ஏழையாகவும் இல்லை, அவர் ஒரு கேள்வியே கேட்பார் அவங்ககிட்ட, இந்த மாதிரி வந்து வேலைக்கு சாப்பாடு கிடைக்குதா, தேவையான துணிமணிகள் இருக்கா, எல்லாமே இருக்காங்க, எல்லாமே இருக்குன்ற அப்புறம் எதுக்கு பென்ஷனாக வந்து எதுவுமே இல்லாதவங்களுக்கு தானே, நீ ஏன் இந்த மாதிரி ஊரை ஏமாத்தின்னு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் யாரும் ஏமாற்றாமல் யாருக்கு எது போய் சேரணுமோ அது அவங்களுக்கு போய் சேர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணாமல் இருந்தாலும் சரி முட்டுக்கட்டாக போய் நிற்காதீங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே அவர் வந்து சொல்லியிருந்தார். அதுவும் ரொம்பவே வந்து அழகாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்க் சவுண்ட். ஸோ இதுவுமே வந்து இந்த யூனிட்டி அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசூதியில் வந்து எப்பயுமே வெடிகாலையில் வந்து அந்த அவங்களுடைய தொழுகையை ஆரம்பிப்பாங்க பார்த்தீங்களா. ஐ திங்க் டைம் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, ஏர்லி மார்னிங், ஓகேங்களா. அந்த டைமில் வந்து அவர் இருக்கிற பிளேஸில் பக்கத்தில் அவர் தூங்குற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு மாஸ்க் இருக்குது, ஓகேங்களா. அந்த மாஸ்கில் ஏர்லி மார்னிங் ஐ திங்க் 3 to 4 o'clock அன்றைக்கி அவர் அந்த ட்ராமா படி சொல்கிறேன், அந்த 3 to 4 o'clock என்ன ஆகுதுன்னா, இவங்க சீடர்கள்லாம் பேசிக்கிறாங்க, குரு இந்த மாதிரி வந்து நீங்கள் தூங்கும்போது அந்த மாஸ்க் சவுண்ட் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் உங்களுக்கு, நாங்கள் வேணால் அதை ஏற்பாடு பண்ணி ஏதாவது அந்த மாஸ்க்கை எடுக்க சொல்லி இல்லை அந்த சவுண்டை வந்து வராமல் வைக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த சீடர்கள் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அதெல்லாம் வேணாம், அந்த மாதிரி தப்பில் எதுவும் பண்ணிடாதீங்க, என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் வந்து என்னை மறந்து எழுப்பாமல் விட்டிங்கன்னா அந்த சத்தம் தான் என்னை எழுப்புது, அதுவுமே எனக்கு ஒரு வழியில் எப்பயுமே ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது, அவங்களுடைய மத கோட்பாடு அவங்களுடைய மதத்தை வந்து எப்பயுமே புண்படுத்தாதீங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே வந்து ரொம்பவே அழகாக எங்கெங்கெல்லாம் டைம் கிடைக்குமோ அங்கெல்லாம் வந்து பேசியிருக்காரு. ஸோ நிறைய விஷயங்களை தெரிஞ்ச ஒருத்தர் அப்படிங்கிறது வந்து அந்த ட்ராமாவை நம்ம போய் பார்க்கும்போது எனக்கு வந்து பர்சனலாக ரொம்பவே வந்து இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அந்த அளவுக்கு அந்த மனுஷன் ஈக்குவாலிட்டி பற்றி பேசியிருக்காரு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ ஏன் இதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மதங்களும் இருக்குது, கரெக்டுங்களா? எல்லா மதத்துலையும் வந்து நல்ல விஷயங்கள், நல்ல ஒழுக்கங்களை வந்து எப்பயுமே போதிக்கிற எல்லா மதங்களும் வந்து எல்லா மதத்துலையும் போதிப்பாங்க. எந்த மதத்துலேயும் வந்து நீ கெட்டது செய், தப்பு செய்யுன்னு சொல்லி எந்த மதத்துலையும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லவே மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு எல்லா மதமே பியூரிட்டியான ஒரு மதங்கள் தான் அப்படின்னு இருக்கும்போது அந்த அந்த பியூரிட்டியை மட்டும் எடுத்துக்கிட்டு மக்களுக்குள்ளே இருக்கிற அந்த வேற்றுமை, அப்புறம் வந்து நீ இந்த ஜாதி, நான் இந்த ஜாதி, நீ உயர்ந்த ஜாதி, நான் கீழ் ஜாதி, அதெல்லாம் இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த அவங்களுக்கும் சொல்லி அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்த நம்மளும் பகிர்ந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த சொசைட்டியில் ஒரு யூனிட்டியாக, ஈக்குவாலிட்டியாக, ஒரு 1-to-1 ஹெல்பிங் டெண்டன்சியோட ஒரு பெட்டர் கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ்ட்டு எனக்கு வந்து ரொம்பவே வந்து இன்னும் என்னோடய ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் இதை தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் கேஸ்டிசம் பட் ஆல்சோ ஃபார் தி ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியரு, இவன் சீனியரு, இவன் இப்போ தான் வேலைக்கு சேர்ந்தான், இவன் டீம் லீடரு, இவன் வந்து மேனேஜரு, இவன் வந்து ஆர்எம், அப்புறம் வந்து இவன் வந்து ஏஜிஎம், டிஜிஎம், அப்புறம் வந்து டெப்டி மேனேஜர், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் வந்து நீ இந்த வேலை செய்கிற, நீ இந்த வேலை செய்கிற, உனக்கு எனக்கும் வந்து ஒத்தே போகாது, அப்புறம் வந்து நீ இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கிற அப்படின்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த வேற்றுமை அப்படிங்கிறது வந்து கேஸ்டிசம் போனாலும் இன்னொரு பக்கம் வந்து இந்த வேலைகளில் வந்து அந்த ஸ்பிரிட் அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ வேலைகளில் ஏதாவது ஒரு வேலை பெர்மனன்ட்டாக தடைப்பட்டாலும் எல்லா வேலையும் பாதிக்கப்படும். ஸோ எல்லாமே வந்து செயின் லிங்கில் இருக்கும். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் நம்ம ஒரு ஒர்க்கில் இருக்கும், அதுதான் டீசெண்டான ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சதுலாம் வந்து இட்ஸ் அ பிளெண்டர் எரர் அப்படின்னே சொல்லலாம். எல்லா வேலைகளும் இங்கே முக்கியம் தான் அப்படிங்கிறது தான் இங்கே மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். காவா க்ளீன் பண்ணுறவங்க அவங்களும் நம்ம சமுதாயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. கிட்டத்தட்ட அவங்களாம் வந்து டாக்டருக்கு சமம் அப்படின்னே சொல்லலாம். அவங்களுமே வந்து ஹெல்த் ரிலேட்டடாக ரொம்பவே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர்ஸ் வந்து ஃபிசிக்கலாக பாடிஸ் ஒர்க் பண்ணும்போது எங்கேருந்து நோய் வருதோ அதை தடுக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் தான் வந்து அவங்க அப்படின்னும் போது இந்த நோய்க்கு அப்படின்னு வரும்போது இவங்க ரொம்ப காமனாக தான் இருக்காங்க. நோயை தடுக்கிறது வந்து ஒரு பக்கம் டாக்டர்ஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்களும் அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு அவங்களுடைய அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய ஒரு கைண்ட் ஆஃப் அவங்களுக்கு அந்த நோய் தொத்தும் இல்லை அதெல்லாம் இல்லாமல் ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல வேலை செய்கிறோம் அப்படிங்கிற அந்த திருப்தியோடு அவங்களாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம எப்பயுமே வந்து வரவேற்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் முக்கியமாக நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இந்த விஷயத்தை நம்ம பேசணும்னு நினச்சா நிறைய பேசிட்டே போகலாம். பட் டியூ டு த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் ஐ திங்க் இப்போவே டைம் அதிகமாக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ நான் ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேருங்க இருந்து அவங்க வந்து அவங்களோட லைஃப்பில் இந்த வீடியோ பார்த்து அடுத்த செகண்ட் இந்த ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணி யூனிட்டியோட யூனிஃபார்மிட்டி இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்பிங் டெண்டன்சி இருப்பாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.